நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் தங்களுக்கான வீடுகளை ஒப்பந்ததாரர் சேதப்படுத்தியதாக கூறி காவல் நிலையத்தில் திருநங்கைகள் புகார் அளித்தனர். 15 திருநங்கைகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட வீடுகளுக்கான கட்டுமான பணி நடைபெற்று வரும் நிலையில் ஒப்பந்ததாரர் கணேசன் வீடுகளை சேதப்படுத்தி சென்ட்ரிங் பொருட்களை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் முறையான விசாரணை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சுட்டகுண்டாமலை கிராமத்தில் விவசாய தோட்டத்துக்குள் புகுந்து யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. எத்துராஜ் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் யானைகள் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள், தென்னை கன்றுகள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தியது. வனத்துறையினரின் அலட்சியத்தால் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் நீதிமன்றத்திற்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மின்னஞ்சல் மூலம் 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் ஊழியர்கள் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. தொடர்கதையாக வரும் இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல் விடும் நபர்களை கைது செய்ய ஸ்டாலின் அரசுக்கு திராணி இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் தலைக்கேறிய மதுபோதையில் அதிமுக நிர்வாகியை தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லிகுந்தம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ராஜா என்பவர் ஆட்டு இறைச்சி கடை நடத்தி வரும் நிலையில் தலைக்கேறிய மதுபோதையில் குணசேகரன் என்பவர் அதிமுக நிர்வாகி ராஜாவிடம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜா பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த குணசேகரன் கற்களால் சரமாரியாக அதிமுக நிர்வாகியை தாக்கியுள்ளார். இதனை அடுத்து பலத்த காயமடைந்து அதிமுக நிர்வாகி ராஜாவை மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் பொதுமக்கள் அனுமதித்துள்ளனர். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் குளத்தை தூர்வாரும் போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் உடலை சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த சேட்டி என்பவரை ஏரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள சனீஸ்வரன் கோயில் குளத்தை தூர்வார அதிகாரிகள் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சேட்டு பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி பணியில் ஈடுபடுத்தியதால் தான் மின்சாரம் தாக்கியது என குற்றம் சாட்டி உயிரிழந்தவரின் உறவினர்கள் உடலை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். வேலை செஞ்சாங்கல்ல, சேஃப்டி கார்டு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, சேஃப்டி கார்டு கிடையாது. அதேமாரி முன்னாலே இந்த இடத்துல வேலை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பதிவு பண்ணோமா, அந்த பதிவு கிடையாது. தோராயமாக அப்படியே இவங்களை எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு வேலை செஞ்சுக்கிறாங்க. இது மெயினாக கூட வந்து அந்த அறநிலைத்துறையில் இருக்க ஆஃபீஸரில் மேனேஜர் பட வீட்டில் இருக்கார். அவர் அந்த மேனேஜர் கூடவே இருந்திருக்கார். சேக் அடித்து அவர் உள்ள போய் வீழ்ந்தவரில் மேலே தூக்கி வந்து போட்டவரில் அவர் சொல்கிறார் கூடவே இருந்தால் எந்த ஒரு சேஃப்டி கார்டும் எதுவுமே பண்ணல.